ஸோ திஸ் சண்டே இஸ் கோயிங் டு பி நிஜமாலுமே ஒரு சூப்பர் சண்டே தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்களுக்கு சிஎஸ்கே ஈவினிங் மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாலாக்கும் கோகுலுக்கும் எம்ஐ டேக்கிங் அகேன்ஸ்ட் ஆர்சிபி இன் ஆர்சிபிஸ் நியூ ஹோம் ராய்ப்பூர்ல. அதான் கோகுல் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பிரைம் ஃபார்ம்ல இருக்கிற ஆர்சிபி 12 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, ஸ்ட்ரகிளிங் சிஎஸ்கே 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். ஸோ அதான் இப்போ பார்த்தேன்னு நீங்க அடுத்த மேட்ச் தோத்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா பிரைம் ஃபார்ம்ல இருக்கிற ஆர்சிபி 12 பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரகிளிங் சிஎஸ்கே 12 பாயிண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. அதான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரிவியூ. மேபி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் கேம் இது எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அதை முடிச்சிருவோம். அதான் ஹவு இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டா வந்து இந்த கேம் மோர் தேன் எம்ஐ ஆர்சிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் ஃபீல் பண்றேன். எம்ஐ விக்டரி வந்து இட் இஸ் அவங்களோட பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பாசிபிலிட்டி இருந்தாலும் டிஃபிகல்ட் தான். ஆர்சிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில்? அதுவும் எம்ஐ இப்போ நல்ல ஃபார்முக்கு வரா மாதிரி தெரியுது, கடப்பாரை இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நிஜமாலுமே தெரியுது. ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில்? அந்த டீம் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? ஒரு புது ஹோம் கிரவுண்டு, ஸோ அதுல வந்துட்டு எப்படி இருக்க போறதுன்னு 100% தெரியல. பட் ஆனா டீம் காம்பினேஷன் வைஸ் அவங்க பெருசா எந்த மாற்றம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நான் ஒன்று நினைக்கிறேன். பட் ஆனா அது அந்த எந்த அளவுக்கு வந்து பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஆஸ் சச் வந்து போன கேமோட ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அன்ஏபிள் அந்த அவரோட ரோல் வந்து ஒரு 120 இல்ல 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற, ஒரு 10 பால்ல 120 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற ரோல் கிடையாது. பட் அவரோட ரோல் ஒரு 200 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறது. ஈவன் ஒரு 5 பால்ஸோ இல்ல 10 பால்ஸோ ஆடினா கூட அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அவரோட ரோல் இருக்கணும். அண்ட் இருக்கு, தட் இஸ் வாட் இட் ஷுட் பி. பட் ஆனா போன கேம் அவர் அன்பார்ச்சுனேட்டா அவரால் பண்ண முடியல. நான் திருப்பி வந்துட்டு அதோட ஹைலைட்ஸ் போட்டு பார்த்தேன். இட் வாஸ் லிட்டரலி அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 2 or 3 ஷாட்ஸ். அது வந்து ரஜத் பட்டிதரா ஆகட்டும், அவரும் வந்துட்டு லெக் சைட்ல அந்த லெக் ஸ்பின்னர் அடிக்க ட்ரை பண்ணாரு. அண்ட் ஈவன் ரொமாரியோ ஷெப்பர்ட் கடைசி அந்த ஒரு பெனல்டிமேட் ஓவர் அண்ட் லாஸ்ட் ஓவர் அவருக்கு மிஸ் ஆன அந்த ஷாட்ஸ். ஈவன் டிம் டேவிடுக்கும் வந்துட்டு ஒரு கப்புள் ஆஃப் ஷாட்ஸ் மிஸ் ஆச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த 9 ரன்ஸோட டிஃபரன்ஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டிம் டேவிட வந்து போன வாட்டி இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணாங்க பிகாஸ் தேவர் சேசிங். அது ஓகே ஃபைன். பட் ரொமாரியோ ஷெப்பர்டோட ரியல் ரிக்வயர்மெண்ட் இந்த டீம், ஏன்னா அவரோட போலிங்கும் வந்துட்டு ஒரு மினிமம் 16 ரன்ஸ் போறாரு. 1 ஓவர் போட்டா 16 ரன்ஸ் போறாரு, 2 ஓவர்ஸ் போட்டா அவர் 38 ரன்ஸ் போறாரு. ஸோ அந்த ஒரு அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதுதான். அது வந்து வெங்கடேஷ் சார் ஆகட்டும் இல்ல வந்து மங்கேஷ் யாதவ் ஆகட்டும், யாராவது ஒருத்தரை வந்துட்டு தே நீட் டு பிரிங் இன் டு த டீம். ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஒரு கேம் பிரேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பிகாஸ் பேக் டு பேக் கேம்ஸ் தோத்துருக்காங்க. இன்னொரு தேர்ட் கேம், பிகாஸ் இப்ப நம்ம பஞ்சாபா பாக்குறோம், ஒரு செம ஹைல இருந்து வந்து இந்த பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி தோக்குறது வந்து இஸ் ரியலி அலார்மிங். ஒரு சாம்பியன் டீமுக்கு வந்து இது வந்து ஒரு இதா இருக்காது. இட் இஸ் நாட் த வே சாம்பியன் டீம் பிளேஸ் இன் த டோர்னமெண்ட். இந்த மாதிரி ஒரு செகண்ட் கேம் ஆன் த ட்ராட் தோக்குறது இஸ் ஃபைன். பட் இந்த கேம் எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் மும்பை, என்னதான் மும்பை அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, என்னதான் அவங்களோட என்ன ஃபார்ம் இருந்தாலும் இது பண்றதுனாலும் அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஒரு புது கிரவுண்ட் வேற. அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த கேமை நம்ம தோத்துட்டு அதுக்கப்புறம் புது கிரவுண்ட் அட்ஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். இந்த டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரவுண்ட்ல இருக்கிறதே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் ஆர்சிபிக்கு. So they need to play. பெருசா டீம் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் பாயிண்ட் பத்தி. ஐ ஃபீல் தட் அந்த ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஈவன் ஜேக்கப் பெத்தலுக்கும் வந்துட்டு அந்த ஓப்பனிங் சால்ட் வந்து அவரோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. ஜேக்கப் பெத்தலுக்கும் டெஃபினட்டா அந்த ஓப்பனிங் ஸ்லாட் வந்து கொஞ்சம் செட் ஆகல. மேபி படிக்கல ஓப்பனிங் அமிச்சிட்டு ஜேக்கப் பெத்தல் 1 டவுன் கூட அனுப்பலாம். பட் ஐ டோன்ட் நோ, சால்ட் ஃபிட் ஆகிற வரைக்கும் தான், ஃபிட் ஆனாதான் வந்து இந்த மாதிரி அவரை வந்து ஆட முடியும். ஸோ சால்ட் ஃபிட் ஆயிட்டாருன்னா அவர் வந்து உள்ள வந்துருவாரு. ஸோ தெரியல. இதுதான் என்னோட தாட்ஸ் அபவுட் ஆர்சிபி. ஹோப்ஃபுல்லி இந்த கேம் வந்துட்டு they'll definitely come on top ன்னு நினைக்கிறேன். இப்போ பாலா அதான் இப்போ அடுத்து எம்ஐ சைட்ல இருந்து போன மேட்ச் ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. he is not into 11. இந்த மேட்ச்ல அவர் வருவாரா இல்ல are they going to continue with Sky? எப்படி இருக்க போகுது? இல்ல ஆக்சுவலா வந்து ஸ்டில் வந்து ஒரு இன்ஜூர்டுன்னு தான் போட்டிருக்காங்க ஹார்திக் பாண்டியா. ஸோ ஐ திங்க் he will join the team, பட் இட்ஸ் அவைலபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த அவங்களோட இவங்களை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. லைக் இவங்க பிசியோ டீம் அவங்களோட இதை பொறுத்து தான், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் எப்படி டிசைட் பண்றாங்க பேஸ் பண்ணி தான் ஹார்திக் பாண்டியா அவைலபிலிட்டி இருக்கு. பட் அவர் வந்தாருன்னா இட்ஸ் ஆடப் தான். அவர் வந்து பேக் டு கேப்டன்சி வருவாரு. சூரியகுமார் யாதவும் ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் வந்துச்சு, அவர் லைக் ஒரு ஸ்பெகுலேஷன் போச்சு அவர் அவைலபிலிட்டி இல்லைன்னு மாதிரி. பட் ஆனால் அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கை அவைலபிலிட்டி இருக்கு நாளைக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ராய்ப்பூர் கிரவுண்ட்ல வந்து அதிகமாக மேட்ச் நடக்கலாம். ஆனால் கடைசியாக நம்ம ரீசெண்டாக தான் நியூசிலாண்டோட ஒரு T20 சீரீஸ்ல ஆடணும். அந்த பர்டிகுலர் வென்யூல தான் ஸ்கை வந்து கம்ஸ் பேக் டு த ஃபார்ம்.
அந்த மேட்ச்ல தான், அந்த கிரவுண்ட்ல. ஸோ யூ வில் ஹேவ் அ ஹாப்பி மெமரி பிளேயிங் இன் தட் கிரவுண்ட். ஸோ விச் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் சைடை பொறுத்த வரையும். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஸ்லோலி போன மேட்ச் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் காமிச்சாங்க. லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு என்ன மெயின் காரணம்னா ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங். சேம் திங், அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அந்த பவர் பிளேல மோர் தென் 70+ ரன் ஸ்கோர் பண்றது தான் த கீ சக்சஸ். நம்ம எல்லாருக்குமே சொல்லுவோம், எல்லாரோட டீமோட அட்வான்டேஜ் அதுதான். அது எக்ஸாக்டா நடந்துச்சு போன மேட்சை பொறுத்த வரையும். ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூல குட். என்ன ஒரு விஷயம்னா அவங்களோட லைக் எல்எஸ்ஜி வந்து ஈஸியா ஒரு 260 கிட்ட போஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதை புல் பேக் அண்ட் 230 ரெடியூஸ் பண்ணதே பெரிய விஷயம். அண்ட் 230 இன் வான்கடே கண்டிஷன்ஸ்ல இவங்க பெர்ஃபெக்டா சேஸ் பண்ணாங்க. ஸோ குடோஸ் டு ரோஹித் சர்மா கமிங் பேக் டு த ஃபார்ம். இட் பூஸ்ட் அப் எவ்ரி ஒன், அதாவது டீம்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸ். அதை தவிர இட் கிவ்ஸ் த அவுட் சைட் கான்ஃபிடென்ட் ஆல்சோ ஃபார் த பிளேயர்ஸ். ஒன்ஸ் அந்த ஒரு பிளேயர் பேக்கிங் அந்த ஒரு இது வந்துருச்சுனாலே வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் சுத்தி இருக்கும்போது இனிமே ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ்க்கு லோஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தே வில் பிரிங் தேர் பெஸ்ட் கேம் எவ்ரி டைம். அதான் மும்பை இந்தியன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் இட் வில் கண்டினியூ, அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் தான் நான் ஃபீல் பண்றேன். ராய்ப்பூர்லயும் காம்பினேஷன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அடிக் பாண்டியா வந்துச்சுன்னா தே வில் மேக் ஒன், அவங்களோட இதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ராஜ்பாவாக்கு பதிலா அடிக் பாண்டியா உள்ள வருவாரு. ஸோ இந்த அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும். தே வில் நாட் சேஞ்ச் மோஸ்ட் ஆஃப் த இது. இவங்களோட இதை பொறுத்த வரையும் பெருசா சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரையும் அவங்களோட காம்பினேஷன்ல. ஓகே ஓகே. அதான் இப்போ பட் ஆர்சிபி வைஸ்ல அவங்க கண்டிப்பா திங்க் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன பெரிய கன்சர்ன்னா பேக் டு பேக் லாசஸ் வந்து போஸ்ட் 2024 அப்புறம் இதான் நடந்திருக்கு ஆர்சிபிக்கு. ஸோ இது அவங்க, அதாவது பஞ்சாபா இருக்கட்டும் ஆர்சிபியா இருக்கட்டும், லூசிங் அட் ராங் டைம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். டெல்லி போன வாட்டி பண்ணதா இருக்கட்டும், ராஜஸ்தான் ஏற்கனவே பண்ணதா இருக்கட்டும், பஞ்சாப் முன்னாடி இருந்த ஐயருக்கு முன்னாடி இருந்த கேப்டன்சில இருக்கும்போது நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு மோர் தென் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப குரூஷியலான கேம் ஆக்சுவலா. அண்ட் அவங்களுக்கு பெரிய கன்சர்ன் என்னன்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நாட் கிளிக்கிங் வெல். ஃபில் சால்ட் இல்லாத ஜேக்கப் பெட்டல் வந்து ஷோ பண்ண மாட்டேங்கிறாரு. அவரோட ஸ்ட்ரென்த் அவர் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு நிறைய சான்சஸும் கிடைச்சிருக்கு. சஃபிஷியன்ட் சான்சஸ்ல ஜேக்கப் பெட்டலால இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ தேர் ஹோப்பிங் ஃபார் த ஃபில் சால்ட்டோட இன்ஜுரி அப்டேட் என்ன, அவர் கமிங் பேக் டு ஸ்குவாட், அது ஒரு இது இருக்கு. அகைன் ஜிதேஷ் சர்மா இஸ் ஹைடிங் பிகைன். அவரோட விக்கெட் கீப்பிங்னால எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரே தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. இல்லைனா தே ஹவ் டு பிரிங், ஐ திங்க் தே வில் நாட் மேக் த சேஞ்ச். ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா ஜார்டன் காக்ஸ் கொண்டு வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா ஜிதேஷ் சர்மாவோட புவர் ஃபார்மும் அவங்களுக்கு போன மேட்சோட இம்பாக்ட் காமிச்சிச்சு. அகைன் ரொமேரியோ ஷெப்பர்ட் அவன் சொல்லணும் ஃபேர் எனஃப். ஆனா இப்ப என்னன்னா அவங்களுக்கு ரொமேரியோ ஷெப்பர்ட்க்கு பதிலா நீங்க இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வர மாட்டீங்களே, ஜேக்கப் டெஃபியை கொண்டு வர போறீங்களா, பவுலர் இன்னொரு ஆட் பண்ண போறீங்களாங்கிற ஒரு இது இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு ஃபார் ஜார்டன் காக்ஸ். சொன்னதும் வந்துட்டு நாட் a bad one, பிகாஸ் ஜேக்கப் பெத்தலும் வந்துட்டு அந்த ரோல் ஃபிட் ஆக மாட்டேன்றாரு. ஜார்டன் காக்ஸ் கூட கொண்டு வரலாம். டிம் டேவிட், சோ ஜார்டன் காக்ஸ், ஹேசல்வுட், டிம் டேவிட் மேபி வந்து he can play in the 11, பட் மல்டிபிள் சேஞ்சஸ், அதாவது ரொமேரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜேக்கப் பெத்தல் ரெண்டு பேரையும் ஒரே கேம்ல சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு அது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஒன் ஆஃப் தெம் யாராவது ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணலாம். ரொமேரியோ ஷெப்பர்டை வச்சுக்கலாம், ஏன்னா அவர் சடன்லி ஒரு கேம் ஆடிட்டாருன்னா தென் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேபி ஜேக்கப் பெத்தல வந்துட்டு மேபி அது கூட ட்ரை பண்ணலாம். அது நாட் அ பேட் ஒன். நான் ஜார்டன் காக்ஸ் பத்தி நான் யோசிக்கல. ஸோ 3 ஃபாரினர், அதாவது ஹேசல்வுட், ரொமேரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜார்டன் காக்ஸ் ஆடிட்டு டிம் டேவிட வந்துட்டு அப்படியே இன்கேஸ் சேஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போகலாம். டிம் டேவிட வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு படிக்கல் கேன் ஓப்பன், ஆர் இல்லைன்னா ஜார்டன் காக்ஸ் ஐ திங்க் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓப்பனிங். ஸோ அந்த காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணலாம் சடன்லி. ஏன்னா இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேம் ஆடிட்டு கூட பண்ணுவாரு ஜார்டன் காக்ஸ். ஹி ஹாஸ் தட் கேப்பபிலிட்டி. ஸோ ஐ திங்க் அவர் பிபிஎல்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இல்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஆர்சிபிக்கு பவுலிங் 6th பவுலிங் ஆப்ஷன் நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 6th பவுலிங் ஆப்ஷன் இஸ் கன்சர்ன். அவங்களுக்கு வந்து கிருணால் பாண்டியா ஒன்ஸ் இஸ் காட் இட், அந்த டிஃபென்சிவ் பவுலர்ஸ் கெட்டிங் இட் அண்ட் பவர் பிளேல அவங்களால விக்கெட் எடுக்க முடியலன்னா இது அவங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராப்ளம் தான் இவங்களை பொறுத்த வரையும். ஸோ ஐ திங்க் வந்து ஜேக்கப் டெஃபியும் ஹஸ் டன் டீசென்ட்லி திஸ் பர்டிகுலர் வென்யூவில் பொறுத்த வரையும், ஜேக்கப் டெஃபியை பொறுத்த வரையும். அண்ட் தே கேன் ட்ரை அவுட். ஜேக்கப் டெஃபியோட ஆட் லெங்ஸ் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் பவர் பிளேல இ மே கோ ஃபார் ரன்ஸ், பட் இ டன் வெல். விக்கெட் டேக்கிங் பண்ணார் லாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பாம்பேல நடந்த போது, வான்கடையில் நடந்த இதுல இ பிக்ஸ் த விக்கெட், குரூஷியல் விக்கெட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஜேக்கப் டெஃபியும் கொண்டு வந்துட்டு ஜார்டன் காக்ஸ், ஜேக்கப் பெட்டலுக்கு பதிலாக கொண்டு வர வைக்கலாம். ரொமேரியோ ஷெப்பர்ட் உட்கார வைக்கலாம். டிம் டேவிட், ஜோஸ் ஹேசல்வுட், ஜேக்கப் டெஃபி. பவுலிங் நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க பேசிக்கலா பார்த்தா. பட் ஆனா அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பும் கம்மி தான். ஏன்னா அந்த காம்பினேஷன் சஃபர்ட் ஆகும்னு பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் ட்ரபிள் ஆகும்.
ஸோ ஐ திங்க் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தான் அவங்க ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ ஐ திங்க் இந்த கேம் வந்து இப்போ ஈவினிங் கேம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வில் சி ஆர்சிபி போன வருஷம் 7:30 உனக்கு ஈவினிங் இங்க நைட். எனக்கு ஈவினிங். சோ பார்க்கலாம், இந்த வருஷம் வந்து ஒரு கேம் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி எம்ஐயோட. சோ வில் see if எம்ஐ கம்ஸ் பேக். நம்ம அப்படியே வந்துட்டு ஐ டேக் ஓவர். ஏன்னா நம்ம டே கேம், ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி, அது வந்து சேப்பாக்ல நடக்கிறது. ஸோ செம குரூஷியலான கேம் சிஎஸ்கேக்கு. இட் ரியலி இதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் போவாங்களா இல்லையான்னு. ஏன்னா வந்து கண்டினியூஸா வந்து இப்போ டிசியும் தோத்துட்டாங்க, கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. கேகேஆருக்கும் வந்து ஒரு லிட்டில் சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கணேஷ், நீ சொல்லு, சிஎஸ்கேவோட காம்பினேஷன் அவங்க ஏதாவது மாத்துவாங்களா, இல்லைன்னா வாட் டு யூ திங்க் அவங்க பிளேயிங் 11 எப்படி போவாங்க? சிஎஸ்கே மோஸ்ட்லி அதே தே ஒன்ட் சேஞ்ச் மச், இதே 11 தான் போங்க. ஏன்னா இப்போ கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு இருக்கறனால வின்னிங் காம்பினேஷனை மாத்த வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தே வில் கோ வித் சேம் 11, அதுல எதுவும் மாற்றம் இல்லை. பட் எனக்கு எல்எஸ்சி இந்த ஃபார்முக்கு வந்து 2 to 4 பாயிண்ட்ஸ் ஆன் த பிளேட் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிக்கலஸ் பூரன்லாம் திடீர்னு எனக்குனே வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டா ஃபார்முக்கு வரா. கரெக்டா போன மேட்ச் முன்னாடி மேட்ச் ஃபார்முக்கு வந்தாரு. போன மேட்சும் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா அடிச்சிருந்தாரு, 38 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த அவங்கள இப்ப பிச்சு எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு வேற சென்னையில கொஞ்சம் ட்ரிசில் ரெயின் வேற இருந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறதையும் பார்க்கணும். இந்த சீசன்ல எப்படியாவது ருத்ராஜ் கைக்வாட் நாளைக்கு டாஸ் ஜெயிச்சுட்டா பரவாயில்லாம். ஸோ டாஸ் ஜெயிச்சுட்டா ஐ திங்க் இந்த கவர்ஸ்ல இருக்கிற பிச்சா இருக்கு இன்னும் ரெயின் அஃபெக்டடா இருக்கும், அதனால கவர்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கும். அதனால மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால மேபி எப்படியாவது டாஸை வின் பண்ணி சேசிங் எடுத்துட்டா மேபி கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் ஐ திங்க் நெவர்தலெஸ் ஐ ஸ்டில் பிலீவ் ஸ்ட்ராங்லி தட் சிஎஸ்கே வில் வின் த மேட்ச். இது நம்ம போன கேம் எல்எஸ்ஜி அகைன்ஸ்ட் ஆர்சிபி கேம் பார்த்திருந்தோம். இந்த சென்னை பிச்ல எல்எஸ்ஜிக்கு ஓட இந்தியன் ஃபாஸ்ட் bowling லைனப், do you think 3 bowlers is too much? Bala, I think in the question நீ எடுத்துக்கோ. 3 fast bowlers on this pitch, is it too much for LSG? அவங்க ஒரு ஸ்பின்னர் ட்ரை பண்ணுவாங்களா? இல்ல, ஆக்சுவலா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஐ திங்க் வந்து அவங்க சேம் காம்பினேஷன் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா மணிமாறன் சித்தார்த்தை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோக்கல் பாய் சென்னை, ஸோ மணிமாறன் சித்தார்த்தை கொண்டு வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவங்களுக்கும் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கே இஸ் ரைட் ஹேண்ட் டாமினேட் பேட்டிங்கா இருக்கு. நீ பார்த்தோன்னா சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜ் கைக்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, ஈவன் சர்ஃப்ராஸ் கான் வந்தாலும் அது ஒன்னு தேவால் பிரவிஸ், தென் ஃபர்தர். ஸோ அப்படி இருக்கிற இதுல வந்து மணிமாறன் சித்தார்த் வில் பி வெரி குரூஷியல் இங்க. ஆனா ஷபாஸ் அகமதும் போன மேட்ச் நல்லா பண்ணாரு, குரூஷியலா அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாரு ஆர்சிபி மேட்ச்ல. ஸோ எதர் ஒன் ஆஃப் தம் ஷோரா இருக்கும். பட் ஆனா அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவங்களோட ஆப்ரேட் பண்ற லெங்த் இருக்கு பாரு, ரொம்ப குரூஷியலா இருக்காங்க. தே ஆர் த பெஸ்ட் ஒன். அதனால வந்து அவங்களை கண்டினியூ பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. எல்எஸ்ஜியை பொறுத்தவரையும் தே ஆர் கோயிங் ஓவர்சீஸ் டாப் 4 பேட்டர் கொண்டு போறாங்க. லைக் மிச்சல் மார்ஸா இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரான், ஏடன் மார்க்ரம், ஸோ இந்த ஜாஷ் இங்கிலீஷ். ஐ திங்க் ஜாஷ் இங்கிலீஷ் போன மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா அவர் இன்ஜூர்னால வரல. ஐ திங்க் இந்த மேட்ச் அவர் ஆடுவார்னு நான் ஃபீல் பண்றேன். அகைன்ஸ்ட் ஸ்பின் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வைட்டலா ரோல் பண்ண, அவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனால வந்து இவங்க இப்படிதான் போய் ஆகணும். அவங்களோட இந்தியன் பவுலர்ஸ் வந்து நல்லா, தே ஆர் த பெஸ்ட் ஒன். ஆக்சுவலா பவர் பிளேல நல்லா அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் மோஷின் கான் இஸ் ஃபிட், மோஷின் கான் வில் கம் ரீப்ளேஸ் மயங்க் யாதவ். மயங்க் யாதவ் தான் போன வாட்டி வீக் லிங்க் இஸ் நாட் ஃபுல்லி ரெக்கவர்டு. அந்த ஒரு இது நம்ம இதுலயே தெரியுது. இஸ் நாட் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர் த வெயிட் ப்ராப்பர்லி. அவரோட லெங்ஸ் மிஸ் ஆகுது. மோரா என்ன சொல்லுது, டவுன் த லெக் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த இதெல்லாம் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது மோஷின் கான் ஃபிட் ஆயிட்டானா இன்னும் அவங்களுக்கு பூஸ்ட் அப் தான் பண்ண முடியும். சிஎஸ்கேக்கு அனதர் சைடு வந்து என்னன்னா, அவங்களோட இதுல வந்து அவங்க ருத்ராஜ் கேக்வாட் ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. அவரோட இது ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்சை பொறுத்தவரையும், எல்எஸ்சியை பொறுத்தவரையும். அகைன் ஒரு 170, 180 விக்கெட்டா இருக்கும்போது ருத்ராஜ் பிளேயிங் த ஆங்கர் ரோல், லைக் அட்லீஸ்ட் ஒரு 130, 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி மற்றவங்க வந்து அரௌண்ட் டிம் பிளே பண்றது தான் பெட்டரா இருக்கும். பட் ஆனா அவர் போன மேட்ச் ரொம்ப நிறைய பால்ஸ் சாப்பிட்டாரு, அதுவும் இது இருந்தது. அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் யாரு கொடுக்கறாருன்னா உர்வில் பட்டேல் இஸ் பிளேயிங் வெரி குரூஷியலா. அந்த ஒரு 10 பால் 20 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு இம்பாக்ட் ஃபுல்லா நாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதனால பவர் பிளேல ப்ராப்ளம் தெரிய மாட்டேங்குது. அது நீ 100% கரெக்டா சொன்ன. சோ ஐ திங்க் ஒன்லி சான்ஸ் இப்ப எல்எஸ்ஜி வந்துட்டு சிஎஸ்கேவை சேஸ் பண்ண விட்டா, அண்ட் திருப்பி நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் ஒரு 100, 200 இல்ல அந்த மாதிரி, இது எந்த மாதிரி பிச்சுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஆனா கண்டிப்பா சேஸ் பண்ண விடணும்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம், இன்க்ளூடிங் டுடேஸ் கேம். சோ ராஜஸ்தான் வெர்சஸ் குஜராத் ஜெய்ப்பூர்ல நடக்கிறது. அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பிளேயா போயிடலாம். சோ பாலகிருஷ்ணன் நீ சொல்லு.
நான் வந்து குஜராத் போறேன். அண்ட் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். ஓப்பனிங் பேரை நான் சொல்றேன். பவுலிங்ல வந்து ஐ எம் பேக்கிங் பிரசித் கிருஷ்ணா. ஓகே கணேஷ். ஆர்ஆருக்கு வந்து வைபவ் சூர்யவன்ஷி. என்னோட ப்ரெடிக்ஷனும் நானும் ஜிடி தான் ஃபீல் பண்றேன். ஸோ ஏன்னா ஜிடி பவுலிங் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ஓப்பனிங் அதுதான் குரூஷியலா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஜிடி சைட்ல நான் வந்து ஜிடி சைட்ல பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து அந்த ஓப்பனிங் பேர் பவுலிங் தான். ரெண்டு பேரும் ரபடா அண்ட் சிராஜ், அவங்க ரெண்டு பேரும் கிரீன் டாட் பால்ஸா அடிச்சு தள்ளின்னு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரு. ராஜஸ்தானுக்கு எய்தர் ஆஃப் வைபவ் சூரியவன்ஷி ஆர் ஜெய்ஸ்வால், ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர். ஐ டோன்ட் திங்க் போத் வில் பி கோயிங் வெல் டுடே. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர். மேபி ஜெய்ஸ்வால் மைட் டூ வெல். ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன் அண்ட் ஜிடி மைட் வின். நீ வாட் இஸ் யுவர்? என்னோடது வந்து நானும் ஜிடி சொல்றேன். ஏன்னா அவங்களும் வந்து ஐ ஃபீல் ராஜஸ்தான் இஸ் கோயிங் ஆன் அ டவுன்வர்ட். ஜிடி வந்து ஐ திங்க் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு சாய் சுதர்ஷன் ஃபார் ஜிடி. அண்ட் ராஜஸ்தானுக்கு நான் ரியன் பராக் சொல்றேன், அவர் கேப்டன். ஸோ நம்ம வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் சண்டே கேம்ஸ் அதோட ப்ரெடிக்ஷனும் கண்டினியூ பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்கோர் போட்டுடலாம். இதுதான் இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கோரு இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு வரப்போற கேம் டே கேம் வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. அதுக்கும் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் சொல்லிடலாம். கணேஷோட ப்ரெடிக்ஷன் தெரியும், பட் பாலகிருஷ்ணன் நீ சொல்லு உன்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் தென் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்ஜி. சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி எனக்கு என்னமோ சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ சிஎஸ்கேல வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்றேன். டே கேம்னால ருத்ராஜ் கெய்க்வாட். இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் சம்பவ எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட்னால ஐ எம் கோயிங் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் அவங்களோட பவுலிங்ல வந்து நூர் அகமத் சிஎஸ்கே பவுலிங். எல்எஸ்ஜியை பொறுத்தவரையும் எய்டன் மார்க்ரம். கணேஷ் உன்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன சொல்லிடு? இல்ல நான் வந்து எங்க பாலா வந்து எல்எஸ்ஜின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கான் சர்ப்ரைசிங்லி. பார்ப்போம். சரி, அதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து நான் ஐ வில் கோ வித் மிச்சல் மார்ஷ் அகைன். ஐ திங்க் ஹில் கண்டினியூ த ஃபார்ம் ஃபார் எல்எஸ்ஜி. அண்ட் இதுல சிஎஸ்கேக்கு அது நானும் ருத்ராஜ் தான் சொல்லலாம்னு நினைச்சேன். மேபி ஐ வில் ஆட் சஞ்சு அண்ட் ருத்ராஜ். பவுலிங்ல அகில் ஹுசேன். ஓகே குட். என்னோட ப்ரெடிக்ஷனும் வந்து இது பி சிஎஸ்கே தான். நானும் வந்துட்டு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து ஃபார் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் எல்எஸ்ஜிக்கு வந்துட்டு ஐ ஃபீல் ரிஷப் பண்ட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ கணேஷ் அப்ப கண்டிப்பா தோத்துருவாங்க சிஎஸ்கே. 3 பேர் சொல்லிட்டோம்ல, கண்டிப்பா தோத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அதனால ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கு. இது கம்மி தானே, அதனால இது ரெண்டாவது முடிச்சு விட்டுறோம் பாரு, முடிச்சு விட்டுறோம். ஸோ ஆல் இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் ஆர்சிபி. நாளைக்கு ஈவினிங் கேம் வந்து ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஸோ ஆர்சிபி ஆப்வியஸ்லி நான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி தான் இருக்கும். அண்ட் என்னோட பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் சொல்லிடுறேன். ஸோ பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு ஐ ஃபீல் தேவ்தத் படிக்கல் நாளைக்கு திருப்பி இன்னொரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். போன கேமும் அவர் ஒரு ஆரம்பிச்சாரு, பட் அந்த ஒரு புல் ஷாட் ஆரம்பிச்சாரு, பட் அதுக்கப்புறம் வந்து அவரால் ரஜத் படித்தர் அளவுக்கு இது பண்ண முடியல. ஸோ தேவ்தத் படிக்கல் அண்ட் எம்ஐக்கு வந்துட்டு ஐ ஃபீல் ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் வந்துட்டு ஆஃப் கலரா இருந்திருக்காரு ஆப்வியஸ்லி. ஈவன் தோ நிறைய பேர் வந்து அவர் ரெஸ்ட் பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க. பட் ஐ ஃபீல் ஜஸ்பிரீத் பும்ரா நாளைக்கு வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்லி. ஸோ என்னோட வந்து மும்பை வந்து எனக்கு வந்து மும்பை தான் ஜெயிக்க போறது ஆப்வியஸா. அண்ட் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து பார்த்தா ஐ ஃபீல் சம்போ ஸ்கை சான்சஸ் இருக்கு. அவரோட ஹாப்பி மெமரிஸ் அண்ட் ஸ்கையோட ஐ சம்போ ஃபீல் பண்றேன். ஸ்கை அண்ட் ஆல்சோ ஐம் பேக்கிங் திலக் வர்மா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இது இருக்கு. அண்ட் பவுலிங் வைஸ்ல வந்து அல்லா கசன்ஃபருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லா கசன்ஃபர் அண்ட் அகைன் ஆப்வியஸா த ஓஜி பும்ரா. ஆர்சிபி சைட்லேருந்து எனக்கு என்னன்னா கோலி மேலே ஒரு இது இருக்கு, விராட் கோலி. அண்ட் அவங்க பவுலிங்ல வந்து இஃப் ஜாக்கப் டஃபி கொண்டு வந்தா ஜாக்கப் டஃபி. நான் தான் டை பிரேக்கரா. ஸோ இப்போ நான் வந்து ஐ ஃபீல் மும்பை வில் வின் த மேட்ச். லெட்ஸ் ஹோப். ஏன்னா நாட் பிகாஸ் இதெல்லாம் இல்லை, பட் ஐ திங்க் மும்பை பிகாஸ் அவங்களோட ஃபார்ம் அவங்க கொஞ்சமா வருதுங்கிற மாதிரி இருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்தா தோக்க வாய்ப்பு இருக்கு, ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. இதுதான் என்னோட இது. வந்து உங்க நான் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன், ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அப்படியே இந்த இது பண்ணாங்க ராஜ்பிரியன் வீடியோ. ஆனா ஆசை வந்து மும்பை ஜெயிக்கணும்னு தான் தெரியுது எனக்கு. இல்ல ஆசைன்னு இல்ல, ஐ ஃபீல் மும்பை வில். ஆசை தானே. இதுக்கு முன்னாடி நான் ஆர்சிபி மும்பைக்கு ஆர்சிபி தானே சொன்னேன். அப்ப பார்த்தா அப்ப என்னது அப்ப வேற. இப்ப 12 பாயிண்ட் கணக்கு இருக்குல்ல, 2 பேரும் ஈக்குவலா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோல என்ன சொன்னேன்? அது உண்மைதான். இல்ல தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, இந்தியா சைடு ஒரு குத்தாடா டேய்.
ஸ்ட்ரகிளிங் சிஎஸ்கே 12 பிரைம் ஃபார்ம் ஆர்சிபி 12 எப்படி அது வேற லெவல்ல இருக்குல்ல பாக்க. சோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. at the end of சொல்லணும்னா வந்து ஃபார் மும்பை ஐ ஃபீல் ரோஹித் சர்மா கண்டிப்பா ஹில் கண்டினியூ த ஃபார்ம். ரோஹித் சர்மா அண்ட் பவுலிங்ல வந்து அல்லாஹ் கசன்ஃபர் தான் நானும் சொல்றேன். ஆர்சிபிக்கு வந்து ஐ ஃபீல் ரஜத் பத்திதர் ஹில் டூ வெல் அண்ட் பவுலிங்ல வந்து ஐ ஃபீல் மேபி குருணால் பாண்டியா he might have a very good game. அவரோட பழைய டீம் சோ அதனால he might have a very good game. நாளைக்கு end of the day வந்துட்டு எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி somebody has to lose. சோ என்ன நடக்க போறதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த 3 கேம்ஸ் அதாவது இன்னைக்கு நடக்க போற கேம் அண்ட் தென் டுமாரோ சிஎஸ்கே vs LSG அண்ட் தென் பிக் கிளாஷ் RCB and MI அந்த கேம்ஸ்க்கு வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் அண்ட் தென் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்லுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச்.